வேலை சேர வந்தவங்க வரிசையா வாங்க. கொஞ்சம் தள்ளிக்குங்க. வணக்கம் சார். அதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை, உட்கார். என்ன பேரு? ஆனந்தி. வச்ச பேரா வச்சுக்கிட்ட பேரா? அப்பா அம்மா வச்ச பேர் தான் சார், ஆனந்தி. பேர் என்னமோ ஆனந்தமா தான் இருக்குது, முகத்துல ஏன் சோக ரேட ஓடுது? என்ன சார் செய்யுது? வேலையா கொடுக்கல, அதுக்குள்ள என்ன செய்யறதுன்னு கேட்டா என்ன வேலை சொல்லுவேன்? அதுக்கு இல்ல, வதாதன்னு குழந்தைங்க வீட்டுல எனக்கு எனக்கா வேலை இல்லாத புருஷன். இந்த லட்சணத்துல வேலைக்கு வந்திருக்கிறேன். வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே லேட்டா வருவேன். ஏன் லேட்டுன்னு கேட்டா குழந்தைகளுக்காக பேபி ஃபுட் வாங்குறது கியூ 2 நேரம் சாப்பிட சொல்லுவேன். உன்னை வச்சுட்டு என்ன பண்றது? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும் சார்? அது என்ன பண்ற? உலகம் தான் தானா சுத்தி, அப்புறம் நீங்க சுத்தி பண்ணுவா? என்னன்னு தெரியும் உனக்கு? சமையல்ல பீமனை தெரியுமா? இல்ல, அவனுக்கு அப்புறம் நலன், அவனுக்கு அப்புறம் நான் தான் சார். ஓஹோ, இவங்க 2 பேரும் உனக்கு மூத்தவங்கள? சமையல்ல என்ன செய்வேன்? மீன் பொரியல், பொடி மாசு, ஐயோ, கோழி குருமா. நல்லா செய்ய வருமா? வருமே. அப்புறம் கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு, காஞ்ச கருவாடு, அதுல நான் தான் சார் ஸ்பெஷலிஸ்ட். நாருதே வாசனையா இருக்கிற பதார்த்தம் ஒண்ணுமே செய்ய தெரியாதா உனக்கு? இங்க நான் என்ன துப்பறை இலாக்கா நடத்துறேனா இல்ல உப்புமா வென்ற இலாக்கா நடத்துறேனா? ஹோட்டலுக்கு ஆள் எடுக்க போறேன். போமா போமா. வரேன் சார். நானே கருவாடு, எனக்கு இத காஞ்ச கருவாடு வைத்து தரேன். அடுத்தது ஏமா, என்ன வேலை செய்ய வந்தியா இல்ல என்ன வண்டி ஏற்றி வழி அனுப்ப வந்தியா? வரும்போது ஹேங்கிற புதர் வண்டியை ஓட்டுற? இல்ல சார், அழகு போட்டிக்கு போயிருந்தேன், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, டியூட்டிக்கு வந்துட்டேன். டியூட்டியில போயிடுச்சு, இப்ப டியூட்டிக்கு வந்துருக்கிறியா? கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு யாராவது காதலன் இருக்கானா? நினைச்சேன். அந்த பையன் உன்னை பார்த்து இஷ்டத்துக்கு ஏதோ வர்ணிச்சு விட்டான், அதை நம்பி நீ மேடையில் நின்று இருக்கிற. ஏன் சார், எனக்கு என்ன குறைச்சலாம்? டிரெஸ் தாமா கொஞ்சம் குறைச்சல். ஏன் சார், நான் அழகா இல்லையா? ஏன் என்ன காட்டுல நல்லா தான் இருக்கா? இருக்குன்னு சார், என் ஹைட்டு 5 அடி சார். தலையில ஒரு உயரம் இருக்கு, அதையும் சேர்த்தா இல்ல அது இல்லாமையா? சேர்த்துதான் சார். சரி சரி. என் வெயிட் 100 பவுண்டு சார். என் இடை இருக்கு. ஏமா, ஹைட் வெயிட் எல்லாம் சொல்றிய? நான் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறேன். போமா, இத கொண்டு வேலைக்கு சேர்த்தா வரும்போது ஹேன்ட்டு வருவா, போகும்போது குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குழந்தைக்கு தமிழ் வராதா? ஓ தெரியுமே, ஆனா இங்கிலீஷ்ல ஸ்பீச் பண்றதுதான் சார் இப்ப ஃபேஷன். ஃபேஷன் சரி, அதுக்காக இப்படி ஸ்பீக் பண்ணணுமா? சார் சிட்டாங்க சார். என் ஆபீஸ்லயே என்ன உட்கார சொல்ற? குழந்தை, என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? நீங்க எவ்வளவு சார் கொடுப்பீங்க? உனக்கு ஒரு 50 rupees கொடுக்கலாம். வாட், 50 rupees-ஆ? அது சோப்பு வாங்க பத்தாது சார். சோப்பு வாங்க போறியா? என்ன துணி துவைக்கலான்னு பாக்குறியா? இதெல்லாம் லாண்டரியா? சார், சோப்பு என் ஃபேஸுக்கு சார். ஏம்மா, இந்த ஆபீஸ் உன் ஃபேஸுக்காக வச்சு நடத்துற, ஊர்ல நடக்கிற கேஸுக்காக வச்சு நடத்துற. புறப்படு. சார், என்ன மறக்க மாட்டீங்களே? உன்ன மறந்தாலும் இங்கிலீஷ் மறக்க மாட்டேமா. போமா போமா. போனியா போனியா? அப்பா, இன்னைக்கு யாரு முகத்துல குடிச்சோ தெரியல, விதவிதமா வருதுங்க. இன்னைக்கு இன்டர்வியூ அவ்வளவுதான், பாக்கி நாளைக்கு போங்க. என்ன ரத்னா, என்ன நான் பக்கத்துல வந்தாலே பக்குவமா போறியே? போர் அடிச்சா ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி போறீங்களா? எங்க போக சொல்றேன் ரத்னா, நான் இங்க இருக்கிறதே உனக்காக தானே. என்னது? ஆமா ரத்னா, ரத்னா ரத்னா, இல்ல என்ன இங்க வாங்குற சம்பளத்துக்கோசரம் வேலைக்கு இருக்கேன்னு நினைக்கிறியா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கலாம். வேண்டாம் மக்கள்கிட்ட மேரேஜ். ஐயோ பாவம். ஏன் ரத்னா, ஏன் என்ன கண்டா பிடிக்கல? நான் அழகா இல்லையா? அப்படி சொல்ல, கரெக்டா சொல்றேன், கரெக்டா சொல்றேன். ஆமா, என் அந்தஸ்தை பத்தி என்ன நினைக்கிறேன்? அப்படி சொல்ல, இந்த மாதிரி 10 ஹோட்டல் கட்டுவேன். மேரேஜ் ஆகட்டும், அப்புறம் செஞ்சுக்குவாரு. ஆமா, என்னுடைய வாய்ஸ் எப்படி? பாத்தியா, இங்கதான் போய் சொல்றேன். என் வேலை அவ்வளவு பெரிய, உனக்கு இடிச்சா அப்படியே. இது பரம்பரை வாய்ஸ், கொஞ்சம் பேசா இருக்கும். படிஞ்சிடும் படிஞ்சிடும் படிஞ்சிடும். ஏன்னா படிக்கலன்னா ஏன் சிரிக்குது? ஆனா கொஞ்சம் லேட் ஆகும், அவசரப்பட்டா. இப்ப மதுவை கூட கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுதானே போதை ஏத்துறாங்க. அதே மாதிரி இவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி காதல் போதை ஏத்திட்டா போச்சு. ஏன் நின்று விட்டாய்? வா. அருகினில் வா. இப்படி
லவ் டைலாக் பேசுற அளவுக்கு முன்னேறிட்டீங்களா? பேசுனது நான் இல்ல சாந்தி. இந்த காதல் விவகாரத்துல நான் ஒரு எல்போர்டு. இவ்வளவுதானா? என்ன நீங்க பேசலையா? ஐயோ இது என்ன? அது அது எங்கிருந்தோ வந்த எனக்கு உங்க அண்ணன் இருக்க இடம் கொடுத்தான். உன் இதயத்திலேயே இடம் கொடுத்தேன். நம்ம அன்பு என்றும் வளரும். என் ஆசை நிச்சயம் நிறைவேறும். அப்ப நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இதெல்லாம் அப்புறம். அப்ப இப்போ நான் உங்களுக்கு கார் ஓட்ட கத்து கொடுக்குறேன். நான் ரெடி. நம்ம கல்யாண ஊர்வலத்துல நீங்க தான் கார் ஓட்டணும். அப்போ இன்னைக்கே கார் ஓட்ட எடுத்துக்கிறேன். நாளைக்கே ஊர்வலத்தை வச்சுக்கலாம். அவசரத்தை பாரு. மாமா நீங்க தான் மாமா, சரியான மாமா. தேங்க்யூ மாப்பிள்ள, தேங்க்யூ மாமா. சேகர் இருக்கிறானு குடிக்காதடா குடிக்காதடா, குடிச்சா கெட்டு போயிடுவேன்னு சொல்றான் மாமா. என் மனசு புரியல. Damn it. Come on, you take it. அவனுக்கு என்ன தெரியும், பொடிப்பையன். மாப்பிள, இதுல இன்னொரு ரவுண்ட் வந்தீங்கன்னா இந்த உலகமே நம்ம காலடி. ஆமா மாமா, ஆமா. சாப்பிடு சாப்பிடு மாப்பிள. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சொர்க்க நம்ம கண்ணெதிரில் ஆடும். ஆடுது மாமா. நல்ல மாமா, சகுனி மாமா. சொந்த மாமன். அழகு தேவதை, வழங்கி சிலை. மாப்பிளை ரமேஷ், let's dance, please. குடித்தால் போதை தரும் இந்த மது, பார்வையாலே போதை ஊட்டும் இந்த மாது. இதைவிட உலகில் இன்பம் வேறு ஏது? Come on. ரத்னா, என் கூட ஆட வேணா உடம்பு வலிக்குது. அவன் கூட ஆட உடம்பு வலிலாம் இல்லையா? எங்க கூட ஆடக்கூடாத? சும்மா வாய. என்னையா டச் பண்ற? இது வரைக்கும் உலகத்திலே ஒரு பயில என்ன தொட்டதில்லை. நீ தொட இடியட். கையில கட்ட உதைக்கிறேன்.
செகுட்டாரு உழைச்சு போ அழாத. நான் ரமேஷ் அழைத்து வீட்டுக்கு போறேன். என்னைக்கு தப்பிச்சுட்டான் பாக்குறியா? டேய், சென்னைக்காவது ஒரு நாள் உன்னை பழி வாங்கிய திருவண்டா. ரமேஷ் சொன்னாக்க வா போல. ரத்னா பாத்தியா, இப்படி குடிச்சிட்டு அடிதடியில இறங்குற முரடனை போய் நீ நம்பிக்கிட்டு இருந்தியம்மா. அப்பா மதுவை குடிச்சிட்டு கோப்பையை எப்படி வீசி எறிகிறானோ அதே போல உன்னையும் வீசி எறிஞ்சிருவாம்மா, வீசி எறிஞ்சிருவான். அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாருப்பா. பணக்காரங்களுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டுமா. அது வேதனை தேடா மாறி உன் வாழ்க்கையை கொட்டிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் எச்சரிக்கிறேன். நீ அவனோட பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும். அப்புறம் உன் கண் கலங்கினா அவனை மண்ல போட்டு மிதிச்சிருவேன்.